மக்களுடைய பணத்தை சூறையாடுறாங்களா? பிளிங்கிட், ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் மாதிரியான குவிக் காமர்ஸ் தளங்கள் ஆக்சுவலி நிறைய பேர் இதை தான் ரிலை பண்ணி இருக்கிறாங்க. ஒரு சின்ன காய்கறி வாங்குறதுல இருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இப்போலாம் ஜெப்டோ, பிளிங்கிட் அப்படின்னு போயிடுறாங்க. பிகாஸ் அதில் அவங்க ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த குவிக் காமர்ஸ் நிறுவனம் இயங்கி வந்துட்டு இருக்கிற அந்த தருணத்தில் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கடைகளுக்கு போய் வாங்குறத விட இங்கே ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு, அதனால இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கினாங்க தான். ஆனால் இப்போ நிறைய நிறுவனங்கள் திவால்ல போயிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆல்ரெடி டன்சோ அப்படின்ற ஒன்று காணாம போயிட்டு இருந்த நிலையில இப்போ பிளிங்கிட்டா இருக்கட்டும், ஜெப்டோவா இருக்கட்டும், இன்ஸ்டாமார்ட்டா இருக்கட்டும், இது மூணுமேவும் மக்களுடைய பணத்தை சூறையாடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலா இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ல ஏதாவது போடுறோம். இப்போ 20 ரூபாய்க்கு பால் பாக்கெட் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா 20 ரூபாய்க்கான பால் பாக்கெட்டுக்கு நம்ம 20 ரூபாய் தான் பே பண்ணுவோமா? கிடையாது, 100 ரூபாய் பே பண்ண வேண்டிய நிலை வரும். ஏன்னா இது ஸ்மால் கார்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று வரும், அப்புறமா டெலிவரி ஃபீஸ் ஒன்று வரும், மழை பெஞ்சிச்சுன்னா மழைக்கு ஒரு ஃபீஸ் போடுவாங்க, அதுக்கப்புறமா ஹேண்ட்லிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. இது எல்லாமே ஒரு தளத்துக்குமே வேறுபடுது. இப்போ ஜெப்டோல 11 ரூபாய் வச்சாங்கன்னா ஸ்விக்கியில் 15 ரூபாய் வைப்பாங்க. இது சம்டைம்ஸ் மாறுபடலாம். இந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்குது. இதை தாண்டி நீங்க 199 ரூபீஸ்க்கு ஆர்டர் பண்ணாதான் ஃப்ரீ டெலிவரி, அந்த மாதிரியான சில விஷயம் இருக்கு. ஆனா அதுவே வேற ஒரு தளத்துல 299க்கு ஆர்டர் பண்ணாதான் ஃப்ரீ டெலிவரி, அந்த மாதிரி மாத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நிலை அங்க வைக்கப்பட்டிருக்கிற சூழல்ல மக்கள் உஷாராயிட்டாங்க. எங்க நாங்க சின்னதா ஆர்டர் பண்ணாதானே நீங்க இவ்வளவு சூறையாடுறீங்க, நாங்க மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணும்போது மட்டும் உங்க சைட்டுக்கு வரோம், மற்ற நேரங்கள்லாம் நாங்க கடைக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். பிகாஸ் இப்போ ஒரே நேரத்துல எல்லா பொருளுக்கும் போட்டு ஒரே தடவை டெலிவரி ஃபீ கட்டுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறதுக்கும் யாருக்கு லாபம்? அவங்களுக்கு தான் லாபம், நம்மளுக்கு நஷ்டம். ஆனா அந்த நஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்படி நம்ம பே பண்ணி ஒன்னொன்னுக்கும் கொஞ்சத்துக்கு வாங்காததுனால அவங்களுக்கு ஒரே நஷ்டமா போயிட்டு இருக்குது. இனிஷியலா இந்த குவிக் காமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்ச கட்டத்துல நிறைய பலசரக்கு கடைகள் எல்லாமே மூடவும் செஞ்சாங்க, எக்கச்சக்கமான கடைகள்லாம். அந்த நிலைமை கூட வந்தது. ஆனா இப்போ இவங்களுக்கு அப்படியே அது பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிலை வந்திருக்கிறதுனால உள்ளுக்குள்ள போய் வாங்குறவங்க கொஞ்சம் தெளிவா ஆயிட்டாங்க. ஈவன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேண்டிய சூழல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி காலநிலை, பருவநிலை பொறுத்த மட்டும் அதுக்கு ஒரு ஃபீஸு, அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ கம்மியாக வாங்குறோம், எவ்வளோ ஜாஸ்தியாக வாங்குறோன்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு போகும்பொழுது அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபீஸ் போட்டு தான் ஆக்சுவலி இந்த மாதிரியான சைட்ஸில் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை உஷாரா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கணுமே தவிர அதை நம்மளுடைய சோம்பல், அதை நம்ம ஒரு சோம்பேறித்தனமா அதுலேயே நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு கடைகளுக்கு போய் வாங்குறத குறைச்சிடக்கூடாது அப்படின்றதையுமேவும் சிலர் கருத்தா தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்திர உங்களுடைய கருத்து, நீங்க அடிக்கடி என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, இத்தனை நாளைக்கு ஒரு தடவை இதெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை கடைகளுக்கு தான் போய் பொருட்கள் வாங்குறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.